ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலாக பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிலவும் கூட்டணி மாற்றங்கள் மற்றும் ரகசிய கருத்து கணிப்புகள் தற்போதைய அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திகிட்ருக்கு. ஒரு சர்வதேச நிறுவனம் நடத்தியதாக கூறப்படும் ரகசிய கருத்து கணிப்பில் முடிவு என்ன தெரியுது அப்படின்னா, பாரம்பரிய அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றியிருக்கு. அதன்படி தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி 33% பிடிச்சு முதலிடத்தில் இருக்குது. நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் 30% பெற்று 2வது இடத்துல இருக்குது. அதிமுக 28% பெற்று 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இது திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவும் தாவேகாவிற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாகவும் பார்க்கப்படுது. இந்த கருத்து கணிப்பில் உள்ள மிக முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட நிலைப்பாடுகள் தான் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தற்போது திமுக கூட்டணியில் நீடிப்பதால் திமுக முன்னிலையில் இருக்குது. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தாவேகா பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளும் மாறிடும். அத்தகைய சூழலில் தாவேகா 42% வாக்குகள் பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றும். திமுக 28, அதிமுக 25% சரியும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு பகீர் தகவலை வெளியிட்டிருக்கு. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தமிழக அரசியலில் சிறுபான்மையினர் வாக்குகள் எப்போதுமே ஒரு விதியை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்து வருது. காங்கிரஸ் மற்றும் விசிக ஆகிய கூட்டணிகள் எழுதப்படாத ஒரு விதி அப்படின்னே சொல்கிறாங்க. தாவேகாவுடன் கைகோர்த்தால் அதுவரை திராவிட கட்சிகளுக்கு பின்னால் நின்ற சிறுபான்மையினர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக தாவேகா பக்கம் திரும்பும். இது விஜயை முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பதற்கான பாதையை மிக எளிதாக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். எனவே 2026 தேர்தலில் சாவி தற்போது காங்கிரஸ் கட்சியின் கையில் தான் இருக்குது. திமுகவின் பிடிவாதமான சில அணுகுமுறைகள் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பான சிக்கலான இடத்துல இருக்குது. இது தாவேகாவுக்கு நம்பிக்கையை தந்திருக்கு அப்படின்னு விஜய் ஏற்கனவே காங்கிரஸை புகழ்ந்து பேசியிருக்காரு. மறைமுகமாக காங்கிரஸ் தன்னோட கூட்டாளி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக நிலை வரும் திராவிட ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய அரசியல் அத்தியாயமாக தொடங்கி வைக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மாபெரும் அரசியல் சுனாமியை உருவாக்கும் அப்படின்றதும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் உணர வேண்டிய தருணம் இது. 2026 கோட்டையை பறக்க போகும் கொடி எது என்பதை தீர்மானிக்க போகுது மக்களின் வாக்குகளும் அதை ஒருங்கிணைக்கும் பலமான கூட்டணியும் தான். ஆமாங்க, இதே மாதிரி அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அரசியல் தகவல்கள் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும். நாளைக்கு வேறு ஒரு தலைவர் வேறு ஒரு கட்சியை பற்றி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.